நடித்து இயக்கும் மலையப்பன் சீன் 1 ஷார்ட் 1 டேக் 1. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பரவாயில்ல நாள். இன்னைக்கு கேப்டன் பிரபாகரன் இன்னைக்கு ரீரிலீஸு தேட்டருங்க வரோம். படம் 37 ஆன மாதிரி ஒரே ரசிகர்களோட ஒரு புதுகாலத்தை பார்க்க முடிஞ்சுது. அந்த ஹாப்பியோட இங்கே வந்து பூஜையில் கலந்துக்கிறோம். ஆமாம், மலையப்பன் கதை லைன் கேட்டேன். பொதுவாகவே நிறைய படங்கள் நம்ம படங்கள் கதை எப்படின்னா கிராமத்துல இருந்தால் சிட்டிக்கு ஹீரோ வருவார். இங்கே வந்து நிறைய பாதிப்பு உள்ளாவார். இல்லை இங்கே வந்து வேலையில் முயற்சி பண்ணி பணக்காரன் ஆவாங்க. இல்லை இங்கே வந்து பெரிய ஹீரோ ஆவாங்க. நிறைய கதை பார்த்துருக்கோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஒரு சிட்டியில் வாழ வேண்டிய ஒரு ஒரு இளைஞன் கிராம சூழ்நிலையில் வாழ்ந்து அவன் எப்படி அங்கே உயர்றாங்கிறது அந்த கதை. இந்த ஒரு லைனை கொஞ்சம் புதுசாக இருக்குது. எல்லாருமே சிட்டிக்கு வரும்போது நம்ம ஹீரோ இங்கேருந்து ரிவர்ஸில் போகிறான். அதனால அது ஆழமா வாழ்க்கைங்கிறதே கிராமப்புறத்தில் தான், சிட்டியில் இல்லை. சிட்டியில் இருந்து பரபரப்பு வேலை இப்படி ஓடிட்டே இருப்போம். கிராமங்கிறது வாழ்க்கை, அங்கேதான் வாழ்வியல்ங்கிறது கிராமம் தான். இது வாழ்வியல் இல்லை இங்கெல்லாம். இது வந்து வேதியில போச்சு, கொதிக்க வச்சுறாங்க நம்மள. அதனால ஒரு நல்ல ஒரு மேட்ரு. அதே நேரத்தில் இது கொஞ்சம் ஆன்மீகமும் இதில் கொஞ்சம் கலந்துருக்கு. என்னதான் நம்ம சாமி கும்பிட்டாலும் இறை நம்பிக்கை இருந்தாலும் நம்மளை நம்ம நம்பணும். நமக்கு நாம் தான் துணை, அதுதான் உண்மை. பக்தி என்பது நமக்கு வந்து ஒரு சப்போர்ட், நமக்கு ஒரு ஆதரவாக நமக்குள்ள ஒரு ஒரு பாசிட்டிவ் தான். அது நம்ம தான் மெயின். அதைத்தான் அந்த கதையும் வலியுறுத்துது. நமக்கு நாம் தான் துணை, நமக்கு நாம தான் பார்த்துக்கணும். எல்லாமே நாம் தான். பிறருங்கிறது எக்ஸ்ட்ரா, அதைத்தான் அந்த கதை வலியுறுத்துது. குருச்சந்திரன் டைரக்டரு. இந்த ஜாதகத்தை சொல்லுவாங்க, குருவும் சந்திரனும் ஒன்றா இருந்தால் நல்லா இருக்கும்பாங்க. என்ன அது ஜாதகத்தை நம்பலையோ இந்த குருச்சந்திரன் நம்பணும். என்ன கண்டிப்பாக இந்த கதை நல்லா இருக்கும். அதனால் குருச்சந்திரன் பேரே கொஞ்சம் பாசிட்டிவான பேர். நிறைய பேர் சன்லைட் சூரியன். சூரியன் இது நல்ல சூரியன். நல்ல சூரியன் இது. இந்த சூரியன் கண்டிப்பா ஒரு விடியல தரும் எங்களுக்கு. ஆமா, இதுல வந்து சுப்பிரமணிய சிவா சார். ஆமா, ரொம்ப இப்ப நிறைய பேருக்கு சப்போர்ட்டா இருக்காரு. நிறைய பேருக்கு ஆமா பக்கத்துலயா இருக்காரு. ஆமா, பெரிய ஆளுகளுக்கு கூட இருக்கிறத விட வளர்ந்த ஒரு ஆளுக்கு கூட சப்போர்ட்டா இருக்காரு. இதுல அவரு நல்ல ஒரு கேரக்டர் நடிக்கிறாரு. என்ன நடிக்க கூப்பிட்டுருக்காங்க. நடிக்கிறீங்க, கூப்பிடல. அது என்ன கேட்டு சஸ்பென்ஸா இருக்கு, நடிச்சுக்கன்னு சொல்லுவாங்க இருக்கு. சரி, பார்த்துக்கோ. இந்த மலையப்பன் மலை போல் வெற்றி அடைய என்ன இதுல பணிபுரிகிற அனைத்து டெக்னீஷியனுக்கும் இந்த படம் பேரையும் புகழையும் கொடுக்கணும். நடிகர்களுக்கும் பேரை கொடுக்கணும். இதுல இயக்குனரே ஹீரோ பண்றாரு. நான் அப்பயே சொல்லிட்டாரு, அவர் எஸ் ஏ சூர்யாவுடைய அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. அப்போ அப்படிதான் பண்ணி ஆகணும். என்ன அவர் நடிப்பா இருக்குன்னா இவர் நடிப்பு சுரங்கமா இருக்கட்டும். என்ன இந்த படம் எல்லாருக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க மலையப்பனை நானும் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். குருச்சந்திரனுடைய நடிப்பு இயக்கத்துல மலையப்பன் திரைப்படம். குருச்சந்திரன் வந்து எஸ் ஏ சூர்யா சாருடைய உதவியாளர்னு சொன்னாரு. நான் எஸ் ஏ சூர்யா சாரை வந்து வாலி படம் எடுக்கும்போது நிக்காட்ஸ்ல பார்ப்பேன். அப்ப வாலி ரிலீஸ் ஆகல. வாலி வந்து ஏப்ரல் மாதத்தில் சாங்கு பேலன்ஸ் இருந்தது. அடுத்து அந்த படத்தினுடைய கிரீன் மேட் எல்லாமே 2 அஜித் இருந்ததால் அந்த கிரீன் மேட் எல்லாம் கிரீனாக தான் நான் படம் பார்க்கும்போது கிரீன் மேட்டில் தான் நான் பார்த்தேன். 2 அஜித்லாம் வரும்போது கிரீன் மேட்டில் தான் இருந்தது, ஃபினிஷிங் ஆகாமல் இருந்தது. ஆனால் எஸ் ஏ சூர்யா சார் மாதிரி இன்ன வரைக்கும் நான் ஒரு எனர்ஜி பர்சனை நான் பார்த்ததே இல்லை. அப்பயும் அதாவது வந்தாலே ஆஃபீஸில் வந்தாலே அப்படி சும்மா பரபரன்னு இருப்பார். ரொம்ப அதாவது நான் எஸ் ஏ சூர்யாவை எந்த அளவுக்கு பார்ப்பேன்னா ஒரு எந்த நேரத்துலையும் ஒரு சோகம் இல்லாத ஒரு மனிதனாக தான் அவரை நான் பார்த்துருக்கேன். அப்படி தான் குருச்சந்திரனை பார்க்குறேன் நான். ஏன்னா ஒரு எனர்ஜின்றது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த எனர்ஜி எல்லாத்தையும் உற்சாகப்படுத்தி மாபெரும் ஒரு மனநிலையில் இருக்கிறதுங்கிறது சினிமாவுக்கு ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஒரு கலைஞனுக்கு அது ரொம்ப முக்கியமானது. அதே போல் மலையப்பன்றது மலை தான் வந்து ஒரு தந்தை மாதிரி ஒரு பூமியினுடைய இதை. இப்போ அதாவது என்னென்னா
தமிழோட இதில் 5 நிலங்கள் இருக்குன்னா குறிஞ்சி ஃபஸ்ட்டுனா அந்த குறிஞ்சி வந்து மலையும் மலையை சார்ந்த இடமும். மலை வந்து தந்தை போன்றது. மலையிலேருந்து தான் ஆறுகள் உற்பத்தி ஆகுது, அது தாய் போன்றது. ஏன்னா அப்போ இந்த மலையை வச்சு தான் நம்ம வந்து அணை கட்ட வேண்டியிருக்கு. இப்போ ராஜராஜ சோழன் பெரிய கோயில் கட்டினார், ராஜேந்திர சோழன் ஒரு கோயில் கட்டியிருப்பார். ஆனால் கல்லணை கட்டின கரிகாலன் தான் இந்த நாட்டுக்கு முக்கியமானவன். ஏன்னா ஒரு அரசு வருதுன்னா கோயில் கட்ட சொல்ல மாட்டோம், நம்ம அணை தான் கட்ட சொல்லுவோம். 2 மலையை சேர்த்து நீங்கள் வந்து ஒரு சுவர் கட்டிட்டீங்கன்னா அது அணை. அப்படி மழையால் தான் நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மழையால் தான் மேகங்கள் தடுக்கப்படுது, மழையால் தான் நம்ம மழை பெறுறோம், மழையால் தான் நம்ம விவசாயம் பண்ணுறோம், அதனால தான் நம்ம சாப்பிட்றோம். அப்படி மலையப்பன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து அதனால தான் மலையை வந்து நம்ம அப்பன்னு சொல்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிவன் இருக்கார், கைலாய மலையில் சிவன் இருக்கிறதா சொல்லுவாங்க. அண்ணன் எங்கள் பேரரசு அண்ணன் வந்து பழனி இருக்குது, பழனியில் முருகன் இருக்கிறதா சொல்லுவாங்க. திருவேங்கடத்தில் வெங்கடாஜலபதி சொல்லுவாங்க. அதாவது இயேசுநாதனுடைய மிகப்பெரிய மலைப்பிரசங்கத்தில் தான் நடந்தது. அதில் தான் அன்பு எவ்வளோ முக்கியமானதுன்னு மலைப்பிரசங்கத்தில் தான் இயேசு சொல்கிறாரு. அதே போல் நபிகளுக்கு குரான் கிடைச்சது வந்து ஒரு மலையில தான். அப்படி மலையோடு தான் நம்ம வாழ்ந்தோம், மலையோடு தான் இருக்கிறோம். அப்படி இந்த மலையப்பனும் மாபெரும் வெற்றி அடையணும். தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான படமாக இருக்கணும். அடுத்தது சத்யா இருக்கார், இந்த படத்தை மிகச்சிறந்த முறையில் பெருசாக விளம்பரப்படுத்திடுவார். தம்பி அருமையான இசை தந்தா சொன்னாங்க. அண்ணன் இருக்காங்க, அதாவது சங்க தலைவர், எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய சீனியரு, சத்யாவினுடைய சம்மந்தி. அதனால் இவங்கெல்லாம் இருந்து அடுத்தது இந்த படத்தை மிகச்சிறந்த முறையில் நடத்த முடிப்பாங்க. இதனுடைய தயாரிப்பாளர்கள், இசையமைப்பாளர், இதில் நடிக்கிறவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். அதே மாதிரி மீடியாவும் இந்த மாதிரி புதிதாக வர்றவங்களுக்கு நீங்கள் முழு சப்போர்ட் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை உங்கள் மூலமாகவும் பெறுவாங்க. இந்த நாளுக்கு நன்றி. நேற்று வந்து மதுரையில் மாநாடு, இன்னைக்கு சென்னையில் மலையப்ப பூஜை, இரண்டும் நல்லா வரட்டும். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். குருச்சந்திரன் இவர் வந்து மலையப்பன்ற ஒரு படத்தை வந்து கதை சொன்னார். இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாழ்வியலை ஒட்டி இருக்கிற ஒரு கதை. கிராமத்துல இன்னைக்கு நடந்துட்டு ஒரு நிதர்சனமான உண்மையை வந்து படமா எடுக்கிறாரு. இந்த படத்துக்கு வந்து ராஜேஷ் சுவாமிநாதன் வந்து மியூசிக் பண்றாரு. அவருக்கு 4வது படமும் 5வது படம்னு நினைக்கிறேன். ஏன்னா இசையில வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமா நிகழ்ச்சி பறந்து போய்க்கிறாரு ராஜேஷ் சுவாமிநாதன். இதுல ஒரு பாட்டு வந்து காதல் மதி ஒரு பாட்டு எழுதி வேஷம் கட்டிக்கிட்டுன்னு ஒரு லைன் பாட்டு. அது இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிரசனை, ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான பாட்டு. அது அந்த பாட்டு ரெக்கார்டிங் பண்ணும்போதே நம்ம குருச்சந்திரன் வந்து அவர் அறியாம ஆட ஆரம்பிச்சாரு. ஏன்னா அந்த பாட்டுக்கு இவர் தான் நடிக்கிறாரு. அவருக்குள்ள ஒரு நடிப்பு திறமை இருக்கு. இன்னொரு ராஜகிரானா அவர் உருவாயிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா இன்னைக்கே நம்ம கூட நடந்துட்டு இருக்கிற நீங்களே படம் பார்த்தா கூட இது நம்ம ஊர்ல நடந்த ஒரு சம்பவம் மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சுதான் அந்த படம் பண்ணாரு. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படக்குழு அனைவரும் நிறைய வாழ்த்து பெறணும். அதுக்கு நீங்கள்லாம் சப்போர்ட்டாக இருக்கணும். மெயினாக இதில் வந்து பாட்டுக்கு முக்கியத்துவம் பண்ணி ஒரு 4 பாட்டு பண்ணுறாரு. இல்லை ஒரு கார்த்திக் கூட பாட்டு எழுதுறாருன்னு நினைக்கிறீங்க, வந்திருக்கிறாரு பூஜைக்கு. அவரும் எழுதுறாரு. சொர்க்கோ ஒரு பாட்டு எழுதுறாரு. ஸோ ஆல்ரெடி காதல் மதி எழுதியிருக்கிறாரு. ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய, இந்த வெற்றி அடைகிறதுக்கான வழியை நீங்கள் தான் கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து இந்த படத்தை வெற்றி படமாக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.